ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கிரிக்கெட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ எஸ் முன்னாடி நம்ம வந்து ஐபிஎல் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பிளேயிங் போல் எப்படி இருக்கும் அந்த எடுத்த அன்கேப் பிளேயர்ஸ் பத்திலாம் வந்து ஒரு டிஸ்கஷன் போயிருந்துச்சு. ஒரு 8 டீம்ஸ் முடிச்சிட்டோம். இந்த வீடியோல மிச்சம் இருக்கிற அந்த 2 டீம் நீங்க தமிழ்ல பாத்திருப்பீங்க. சிஎஸ்கே அண்ட் டிசிஏ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல வந்து சிஎஸ்கே பத்தின ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நடுவில் நாங்க அந்த அப்டேட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிசிஏ பத்தி பாத்துருவோம் தானே சொல்லுவேன்னு நினைப்பீங்க. கிடையாது, சிஎஸ்கே பத்தியே பாத்துருவோம். எஸ், ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே அடிஷன்ஸ் பாத்துரும். அன்கேப் பிளேயர்ஸ் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா நம்மளுக்கு தெரியும் 14.2 crores போனாங்க. ஹையஸ்ட் எவர் பிட் அன்கேப் பிளேயர்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அகில் ஹுசைன் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் அவர் வந்து 2 crores எடுத்தாங்க. அண்ட் மேத்யூ ஷாட் ஒரு 1.5 crores வந்து எடுத்தாங்க. மேட் ஹென்ரி ஒரு 2 crores, சஃப்ராஸ் கான ஒரு 75 lakhs வந்து எடுத்தாங்க. அண்ட் ஜக்காரி ஃபோக்ஸ் ஃப்ரம் நியூசிலாந்து அவர் வந்து ஒரு 75 lakhs, ராகுல் சகர் வந்து 5.2 crores வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா அமான் ஹக்கீம் கான், இவர் வந்து பாண்டிச்சேரியோட கேப்டன், ஒரு ஆல்ரவுண்டர், இவர் வந்து 40 lakhs எடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து சிஎஸ்கேவோட அடிஷன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் பார்க்கும்போது சிஎஸ்கேவோட அடிஷன் சூப்பரா இருக்கு. பட் அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் வந்து நம்ம முன்னாடி டிபேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பவுலிங் ஷார்டேஜா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டா வந்து பரத் அவரோட ஸ்குவாடர்ஸ் வந்து புட்டு வைப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வந்து ஒரு செம பர்சோட போனாங்க. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இது வாங்குவாங்களா அவரை வாங்குவாங்களா அப்படின்ட்டு. ஜேசன் ஹோல்டர் என்னோட டாப் பிளேயர்ல இருந்தாரு. ஆக்சுவலி சிஎஸ்கே போனாங்க, கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. ஸோ சிஎஸ்கேக்கு தேவையான பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெத்துல போடக்கூடிய ஒரு பவுலர் டு பேர் அப் வித் நாத்தின் எல்லிஸ், ஏன்னா வந்து பத்திரானா இல்ல அப்படின்றதுனால அது ஒருத்தர். அப்புறம் வந்து பவர் பிளேல கலீல் அகமதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலர். ஸோ இந்த ஒரு பவுலர் வந்து ரெண்டுமே பண்ணிட்டாருன்னா சூப்பர். பவர் பிளேலையும் போடுவார், டெத்லையும் போடுவார்னா சூப்பர், வெல் அண்ட் குட் அப்படின்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டுச்சு. செகண்ட் வந்து ஒரு பினிஷர். சரிங்களா, தோனி இருக்காரு, ஓகே. தோனியை தாண்டி வந்து யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு பேக்கப் பினிஷரா இல்ல வந்து தோனி ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு பினிஷரா வந்து தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜான்ற ஒரு பெரிய ஜாம்பவான ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹோல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. லைக் வந்து ரவீந்திர ஜடேஜா ரிப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வேணும். பிரசாந்த் வீர் தான் போறாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பிரசாந்த் வீருக்கு போனாங்க, எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு போவாங்களா இல்ல வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னரா இல்ல வந்து ஃபாரின் ஸ்பின்னரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஸ்ரேயஸ் கோபால் தான் டீம்ல இருந்தாலும் பேக்கப் ஸ்பின்னரா எடுத்து வைக்கலாமே அப்படின்னு வந்து லெக் ஸ்பின்னர். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அண்ட் ப்ராபபிலி ஜேமி ஓட்டனுக்கு ஒரு இந்தியன் பேக்கப் இல்லனா ஒரு ஃபாரின் பேக்கப் எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து 9 ஸ்லாட் ஃபில் பண்ணலாம், 42 கோடி இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டியா இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. எல்லாத்தையும் எடுத்தாங்களா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரையிலும் லைன் அப் 1 லைன் அப் 2 லைன் அப் 3 நிறைய போட்டு வச்சிருக்கேன். என்னோட பெஸ்ட் லைன் அப் சிஎஸ்கே எப்படி போவாங்க அப்படின்ட்டு. பட் இது எல்லா லைன் அப்லயும் காமனான ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. அந்த விஷயம் தான் வந்து ஹரி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். எஸ், ஸோ பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் அரசல் பர்சலா பேசிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. பட் ரூமரா பேசிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் நியூஸ் தான் இப்போ இருக்கு, வெளியே வரல. பட் என்னோட சோர்ஸ் ஒருத்தர்ல 2 பேர்ல 3 பேர்ல 4-5 பேர் வந்து காமனா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்எஸ் பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி ஆக்ஷன் கன்வே டு தி மேனேஜ்மெண்ட் தட் he might not be available for the entire of the IPL. ஸோ வந்து எல்லா மேட்சும் அவர் ஆட மாட்டாரு, அதனால பிளான் அக்கார்டிங்லி இந்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ரீசனுக்காக கார்த்திக் சர்மாக்கு ஆடின்னு போயிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்றது வந்து அகைன் நிறைய சோர்ஸ் வந்து பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷன். ஸோ எங்களோட அசம்ஷன் என்ன அப்படின்னா, தோனி வந்து எல்லா மேட்சும் ஆடுவாரு கன்ஃபார்மா. ஏன்னா சேப்பாக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, கண்டிப்பா வந்து ஒன் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி ப்ராபப்லி அப்படின்ட்டு வந்து ஆடுவார் நினைக்கிறோம். மீன்வேல் அவே மேட்சஸ்ல வந்து ஐ டோன்ட் திங்க் ஆர் வி டோன்ட் திங்க் எல்லா மேட்ச் ஆடுவார். ஒரு மேபி ஒரு 2-3 மேட்ச் ஆடுவார். இல்ல அவே மேட்ச் வந்து டிராவல் கூட பண்ணாம இருக்கலாம், ஆடாம கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றோம். நிறைய பேர் வந்து இம்பாக்ட் சப்பா வந்து ஆடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இம்பாக்ட் சப்போ இல்ல, ஆடினா லைனப்ல ஆடுவாரு, இல்லைன்னா தலைவர் வந்து ஆட மாட்டாரு அப்படின்றதுலாம் வந்து நாங்க அசியூம் பண்ணிட்டு நாங்க வச்சிருக்க எல்லா லைனப்லுமே தோனி / கார்த்திக் சர்மா தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஒன்னு தோனி ஆடுவாரு, இல்லைன்னா வந்து கார்த்திக் சர்மா ஆடுவார் அப்படின்ற மாதிரி. அன்லஸ் ஆர் அன்டில் கார்த்திக் சர்மா அந்த அவே மேட்சஸ்ல எக்ஸ்ட்ராடனரியா பர்ஃபார்ம் பண்ணி இவர் லைனப்ல இருந்து வெளியே வைக்கவே முடியாதுப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா மேபி லைனப் மாறும். அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன் நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெஸ்ட் லைனை பாத்துருவோமா இல்ல சிஎஸ்கே எப்படி போவாங்கன்னு பார்க்க மாதிரி சார்? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட லைனப் சொல்லிடு. ஓகே, சிஎஸ்கே எடுத்துட்டு போவாங்க ஸ்குவாடா அப்படின்னு சொல்லிடு. ஓகே, ஸோ ஓகே, சிஎஸ்கே போன சீசன்ல வந்து அந்த ஆயுஷ் மாத்திரைன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணாங்க. நல்லா அந்த மாத்திரை நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்றதுனால ஆயுஷ் மாத்திரை அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டு ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 3 தான் போவாங்கன்னு தோணுது. ருத்ராஜ் கேக்வாட் அதான் சொல்லியிருந்திருக்காரு பிஃபோர் போன சீசனுக்கு முன்னாடி வந்து கன்வே பண்ணிருக்காரு மேனேஜ்மெண்ட். அண்ட் இப்போ வரைக்குமே டொமஸ்டிக்லேயே ஒரு நம்பர் 3 தான் ஆடினார் சைட் முஸ்தகில் அப்படின்றப்போ அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா, அது அப்புறம் நம்பர் 4ல வந்து டிவால் ப்ரூவிஸ், நம்பர் 5ல வந்து சிவம் தூபே, நம்பர் 6ல வந்து பிரசாந்த் வீர் அஸ் ஒரு பினிஷருக்கு முன்னாடி ஒரு ரோல் அந்த அதான் பண்ணிட்டு இருக்காரு யூபியில, நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ நம்பர் 6ல பிரசாந்த் வீர், நம்பர் 7ல தோனி ஆர் கார்த்திக் சர்மா அஸ் ப்ராப்பர் பினிஷர். ஸோ வந்து இது வரைக்கும் எனக்கு பேட்டிங் இருக்கு. நம்பர் 8ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜேமி ஓவர்டன் ஆர் ராமகிருஷ்ணா கோஷ் வந்து சிஎஸ்கே ஆடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் ஆடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட ஒப்பீனியன்ல அவங்க வந்து ஐ திங்க் தே வில் கோ வித் ராமகிருஷ்ணா கோஷ். ஏன்னா ரீசெண்டா மகாராஷ்டிராக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு, பவர் பிளேல போடுறாரு, டெத்துல வந்து கொஞ்சம் அடிக்கிறாரு, நல்லா வந்து ஃபினிஷிங் எபிலிட்டி இருக்கு. ஒரு இந்தியன் ஹார்திக் பாண்டியா, சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியா நேஷனல் அழைக்கப்படுறாரு. அண்ட் அப்கோர்ஸ் நிறைய கிளிம்ஸ் தெரியுது அப்படின்றப்போ சையத் முஸ்தகில பெருசா ஒன்றும் பண்ணல, ஆனா விஜயா சார் நல்லா ஆடுறாரு. சரியா, ஸோ வந்து ஐ திங்க் தே வில் கோ வித் ராமகிருஷ்ணா கோஸ் டு ஸ்டார்ட் வித். அமான் ஹக்கீம் கான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அந்த இடத்துல.
நாட் அ பிக் ஃபேனுங்க டு பி வெரி வெரி ஆனஸ்ட். ஸோ வந்து வேண்டாம். அதனால நம்பர் 9ல வந்து பாத்தீங்கன்னா நேத்தன் எலிஸ், நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமத், நம்பர் 11ல கலீல் அகமத் அண்ட் நம்பர் 12ல வந்து அகைன் அன்சுல் கம்போஜ். ஒருவேளை ஜேமி ஓட்டன் ஆடினார்னா அன்சுல் கம்போஜ் இம்பாக்ட் சப், ஒருவேளை ராமகிருஷ்ணா கோஷ் ஆடினார் அப்படின்னா மார்க் ஹென்றி வந்து இம்பாக்ட் சப்பா வந்து நான் கொண்டு வருவேன். ஸோ இந்த லைன் அப் வந்து சிஎஸ்கே ஏன் போவாங்க அப்படின்றனா, இந்த லைன் அப் எடுத்துட்டு போனா மட்டும்தான் இவங்களுக்கு பவுலிங் ஸ்டெபிலிட்டி இருக்கும், பேட்டிங்லயும் கொஞ்சம் டெப்த் இருக்கும். இந்த லைன் அப்ல பாத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிளேல யார் போடுவாங்க? அஃப்கோர்ஸ் கலீல் அகமத் ஒரு எண்ட்ல போடுவாரு. கலீல் அகமத் ஆர் குர்ஜப்ரீத் சிங், நான் சொல்ல மாட்டேன். கலீல் அகமத் தான் விளையாடணும்னு இல்ல, குர்ஜப்ரீத் சிங் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த வருஷம் ஃபுல்லா. ஸோ ஆக்சுவலி ஆல்சோ கிவ்ஸ் குட் பேட்டிங் ஹேண்ட் அஸ் வெல். ஒரு நல்ல சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாடுக்கும் அடிச்சிருக்காரு, மதுரை பந்தஸ்க்கும் அடிச்சிருக்காரு அப்படின்றப்போ ஹீல் பி a good choice. So okay, over it is கலீல் ஆர் குர்ஜப்ரீத் இந்த பவர் பிளே. அவரு கூட சப்போர்ட் பண்றதுக்கு ராமகிருஷ்ணா கோஷ் ஒரு பவர் பிளேல ஒரு 1 or 2 hours வந்து போடலாம். அதுக்கப்புறம் மேட் ஹென்ரியும் ஆக்சுவலி பவர் பிளேல வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் ஆட வச்சா மேட் ஹென்ரி பவர் பிளேல நல்லா போட வைக்க முடியும். மிடில் ஓவர்ஸ்ல வந்து அஃப்கோர்ஸ் பிரசாந்த் வீர், அப்புறம் வந்து நூர் அகமத், இவங்களை வச்சு நான் ஒப்பேத்திட்டு திரும்ப சிவம் துபே வேணா, சிவம் துபே ஒரு 7th bowling ஆப்ஷன் ஆக்சுவலி சிவம் துபே அவரை கூட யூஸ் பண்ணலாம். கடைசியில திரும்ப டெத் bowlingல வந்து பாத்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் அண்ட் மேட் ஹென்ரி வச்சு நான் எண்ட் பண்ணுவேன். லுக்ஸ் ஃபார்மிடபிள் என்னோட ஒப்பீனியன்ல. இது வந்து எடுத்துட்டு போனா சிஎஸ்கே வந்து டெத் bowlingகும் ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிடலாம். பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா நம்பர் 8 அந்த ராமகிருஷ்ணா கோஷ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஒருவேளை அவங்க ராமகிருஷ்ணா கோஷுக்கு பதிலாம ஜேமி ஓட்டன் எடுத்துட்டு போனாலும் சிமிலர் தான். நான் வந்து பவர் பிளேல எனக்கு ஜேமி ஓட்டன், கலீல் அகமத் பவர் பிளே யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல சேம் டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் மேபி மேட் ஹென்ரி இல்லாதனால ரைட் அடிவாங்க. அன்சுல் கம்போஸ் தான் விளையாட வைக்கணும். அன்சுல் கம்போஸ், குர்ஜப்ரீத் சிங். ஆமா. சோ டெத் பவுலிங்ல நான் அன்சுல் கம்போஜ் அண்ட் நேத்தன் எலிஸோட போனோம். கொஞ்சம் லைட்லி வீக் ஆன் பேப்பர்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு ஜேமி ஓட்டன் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் ஹிம் as a finisher compared to ராமகிருஷ்ணா கோஷ். ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோமே. ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ஒரு ஒர்க் அண்டர் ப்ராக்ரஸ் தான். ஜேமி ஓட்டன் கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் ப்ரூவ் பண்ணிருக்காரு லைட்டா. ஒன்ஸ் அகைன் இதுதான் வந்து லைனா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்னு பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, அக்கீல் ஹுசைனை வந்து லைனப்புக்குள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா டேரக்டா எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஜேமி ஓட்டனுக்கு பதில் அக்கீல் ஹுசைன் போட்டீங்கன்னா ஃபுல்லா ஸ்பின் ஹெவி ஆயிடும். அப்படி எடுத்துட்டு போக மாட்டாங்க என்னோட ஒப்பீனியன்ல. சோ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அக்கீல் ஹுசைன் ஆட வைக்கணும் அப்படின்னா பிரசாந்த் வீரை உட்கார வச்சுட்டு நூர் அகமதி உட்கார வச்சுட்டு நூர் அகமதுக்கு பதிலா வந்து ராகுல் சகர் ஆர் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க ஆக்சுவலி ராகுல் சகருக்கு ஒரு 5.5 கோடிக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த கார்டு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி நூர் அகமது எல்லாம் உட்கார வச்சுட்டு டீம் எடுத்துட்டு போவாங்களா, அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி பதில் நீ எடுத்துட்டு போயிட்டு மார்ட் ஹென்ரி பதில் அன்சுல் கம்போஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு நீ லைக் அக்கீல் ஹுசைன் அங்க நீ ஃபில் பண்ணலாம்ல. ஆக்சுவலி பண்ணலாம். நம்பர் 8ல வந்து அக்கீல் ஹுசைன் ஆட வைக்கலாம். பட் அகைன் ரொம்ப ஸ்பின் டிபெண்டா இருக்குமோ அந்த ஜேமி ஓட்டனை விட அக்கீல் ஹுசைன் நல்ல பினிஷரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்பவுமே இருக்கு. ஓகே, பவர் பிளேல யூஸ் ஆவார் அக்கீல் ஹுசைன் கண்டிப்பா, இல்லன்னு சொல்ல 3 ஓவர் பவர் பிளேல போடுவாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல் பாக்குற போது எனக்கு கேப்டன்சி ஸ்டைல்ல வந்து பேஸ் போலர்ஸ் தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாரு. ஸ்பின்னர்ஸ் அவ்வளவா எடுத்துட்டு போக மாட்டான்ற காரணத்தினால் அக்கீல் ஹுசைன் விளையாடுறது கொஞ்சம் டவுட் தாங்க இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தி டோர்னமெண்ட். அதுதான் ஆக்சுவலி அதனாலதான் சொல்றேன், அக்கீல் ஹுசைன் ஆட வைக்கணும்னா பிரசாந்த் வீரை உட்கார வச்சுதான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீ நல்லா நோட் பண்ணா ஜடேஜா சாண்டனர் 2 பேரும் சேர்ந்து பெருசா ஆடினதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி. சாண்டர் ஆடினதே கிடையாது முக்காவாசி. ஜடேஜா ஆடுறதுனால சாண்டரை உட்கார வச்சுதான் இருந்தாங்க. அதுதான். சோ மோஸ்ட்லி அக்கீல் ஹுசைனுக்கு அதுதான் இருக்கும். அன்லஸ் ஆர் அன்டில் இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு மேபி ஒரு 3-4 மேட்சுக்கு வந்து அக்கீல் ஹுசைனை வந்து சான்ஸ் கொடுத்து பிரசாந்த் டெவலப்மெண்ட்ல இருக்காரா, ஓகே இன்னும் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்கீல் ஹுசைனுக்கு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி கொடுத்தாங்கன்னா நூர் அகமது ஆடுறது கொஞ்சம் டவுட் தான் என்னோட ஒப்பீனியன்ல. ஏன்னா சிஎஸ்கே 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸோட போவாங்களான்றதும் ஒரு பெரிய கேள்வி. சோ அதை நம்ம நோட் பண்ணோம். அப்படி இருக்கப்ப நூர் அகமது உட்கார வச்சுட்டு இவங்க ராகுல் சகர் ஆர் ஸ்ரேயாஸ் கோபால் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனக்கு தெரிஞ்ச அந்த டெத் பவுலிங்ல கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. நேத்தன் எலிஸ், அன்சுல் கம்போஜ் ஆர் ஸ்லாஷ் ஹென்ரி அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராபபிள் 11 ஆஃப் சிஎஸ்கே. சரிங்களா, இப்படி போவாங்க அப்படின்னு சொல்றேன். என்னோட ஒப்பீனியன்ல இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு டீம் என்ன அப்படின்னா, ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். இந்த ருத்ராஜ் கேக்வாட் தயவு செஞ்சு போயிட்டு நீ கேப்டன் ஒத்துக்கிற, நீ ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேன்னு ஒத்துக்கிற, ஆனா தயவு செஞ்சு உன் பெஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் பா, ஆடி தொலைப்பா அப்படின்னு வந்து நான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்தா காலில் விழுந்து கெஞ்சுவேன். பிகாஸ் ருத்ராஜ் ஹஸ் ப்ரூவ்ட் வாட் ஹி ஹஸ் ப்ரூவன். நம்பர் 3 போன சீசன் ஆடினாரு, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆடினது கொஞ்சம் மேட்சா இருந்தாலுமே ஒரு 2 மேட்ச் அடிச்சாரு, 3 மேட்ச் ஃபிளாப் அப்படின்றப்போ நீ திரும்ப ஓப்பனிங் போ, வேலையை காட்டு. சஞ்சு சாம்சன் இந்த மீன் டைம் அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இன்னிங் ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3ல சர்ஃப்ராஸ் கான கண்ணை மூடிட்டு ஆட வைப்பேன். த ஃபார்ம் இஸ் இன். காட்டடிக்கும் போதே தூற்றிக்கோள். ஒன்ஸ் அகைன் அந்த படமுறை அடிக்கடி இந்த சேனல்ல சொல்லுவோம். ஒன்ஸ் அகைன் ஒருத்தர் வந்து ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆட வைங்க. ஆயுஷ் மாத்திரி அஃப்கோர்ஸ் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. உர்வில் படேல் அஃப்கோர்ஸ் வந்து அடிச்சா வந்தா மலை போனா டேஷ்ன்ற மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா சர்ஃப்ராஸ் கான் கிவ்ஸ் யூ தட் ஸ்டெபிலிட்டி. டாப் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் இன்னுமே வந்து ஒரு ஸ்டேபிளா ஆடலாம் அப்படின்றப்போ நம்பர் 3 சர்ஃப்ராஸ் கான், நம்பர் 4 டெவால் ப்ரூவிஸ், நம்பர் 5 சிவம் துபே, நம்பர் 6 வந்து பிரசாந்த் வீர், நம்பர் 7 வந்து ஒன்ஸ் அகைன் தோனி ஆர் கார்த்திக் சர்மா. அதுக்கப்புறம் அதே தாங்க நம்பர் 8ல வந்து நானா இருந்தா ராமகிருஷ்ணா கோஷ் ஆட வைப்பேன். தோனியா கார்த்திக் சர்மா அதை சொல்லு. ஹோம்னா தோனி தான். அஃப்கோர்ஸ் தோனி வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை. தோனி ஸ்டில் காட் நேம் நான் சொல்லுவேன். ஆசை இல்லடா,
உனக்கு யார விளையாட ஸ்குவாட்ல யார தோனி தான் ப்ரோ. கார்த்திக் சர்மா வாட் எவர் டேலண்ட் இஸ், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் தோனி மாதிரி ஒரு அந்த லீடர்ஷிப் மெட்டீரியல் எல்லாம் வராது. தோனி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வராது. கார்த்திக் சர்மா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஓகேவா. பட் ஐ ப்ரிஃபர் திஸ் இஸ் குட், பட் ஐ ப்ரிஃபர் திஸ் அப்படின்னு ஒரு மீம் வரும்ல, அந்த மாதிரி நான் தோனி தான் ஆட வைப்பேன். பட் ப்ராபப்ளி ஒரு 3-4 மேட்ச் தோனியால அது முடியல, அவருக்கு தெரியும்ல. இப்ப அவர் வந்து அடிக்கிறாருன்னா ஓகே, போன சீசன்லாம் வந்தாரு, ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சாரு, அந்த மாதிரி அடிச்சா ஓகே. அடிக்க முடியல, கிளியரா ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவரே விளங்கிடுவாரு. ஐ டோன்ட் திங்க் நம்ம உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவரே வந்து தட்ஸ் வை தே வாட் கார்த்திக் சர்மா, அதுமே வந்து அதான் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்றப்போ ஓகே, ஆப்ஷன் கிளியரா தெரியுது. தோனி டு ஸ்டார்ட் வித். டேபாக் மேட்சஸ் விளையாடுவாரு, தாண்டி அவே மேட்சஸ் விளையாடுறதாங்க. அவே மேட்சஸ் நான் கண்டிப்பா கார்த்திக் சர்மா வந்து ஆட வைப்பேன். அகைன் பவுலிங் அதே தாங்க, நூர் அகமது, அதுக்கப்புறம் வந்து கலீல் அகமது ஆர் குர்ஜப்ரீத் சிங், அப்புறம் வந்து நேத்தன் எலிஸ், லாஸ்ட்ல வந்து மார்ட் ஹென்றி ஆர் ஸ்லாஷ் அன்சுல் கம்போஸ். ஸோ லைன் அப் நல்லா இருக்கு. என்னோட ஒப்பீனியன்ல வந்து அந்த டெத் பவுலிங், பவர் பிளே எல்லாமே வந்து செட் ஆகுது. நான் எடுத்துட்டு போற இந்த லைன் அப்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரை உட்கார வச்சுட்டு நீ வந்து டீம் எடுத்துட்டு போறது. எனக்கு என்னன்னா ஆயுஷ் மாத்திரை சூப்பர் தான், இல்லன்னு சொல்ல. பட் வந்து சர்ஃப்ராஸ் கான் நல்லா ஆடிட்டு இருக்காரு. மேபி ஒரு 3 மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னன்னா ஆயுஷ் மாத்திரை எடுத்துட்டு போனா ஓப்பனிங் ஆட வைக்கிறாங்க. எனக்கு ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடி ஆகணுன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அப்பதான் வந்து அந்த ஒரு டாப்லயே நீங்க நம்ம நிறைய டீம்ஸ்ல பாத்துருக்கோம், டாப்லயே வந்து செட் பண்ணிடுவாங்க ஒரு டோனை. நீ சொன்ன லெவன்ல நான் ஒரு சின்ன சேஞ்ச் சொல்றேன். நீ பிரசாந்த் வீருக்கு பதில் ஆயுஷ் மாத்திரை ஆட் பண்ணிக்கோ, ஓகேவா. ஆயுஷ் மாத்திரை நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற டீம்ல சஞ்சு சாம்சன் கூட ஆயுஷ் மாத்திரையே ஆடவே. கெய்க்வாட 1 டவுன்ல போடு, 2 டவுன்ல சர்ஃப்ராஸ் கான், 3 டவுன்ல வந்து பிரிவிஸ், 4 டவுன்ல வந்து தூபே, 5 டவுன்ல வந்து கார்த்திக் சர்மா ஆர் டோனி. அப்படியே நீ அந்த ஆர்டர் நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கோ. இதுல வந்து நீ அகில் ஹுசேனே விளையாட வைக்கலாம். ஆக்சுவலி மார்ட் ஹென்றி சொல்ல அகில் ஹுசேனை விளையாட வச்சுட்டு நீ ஒரு இந்தியன் பவுலர் குர்ஜப்ரீத் சிங் இருக்காரு, அன்சுல் கம்போஸ் இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, 3 பேருமே நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. தாராளமா அதுல 2 பேரும் நீ வந்து விளையாட வைக்கலாமே. நல்ல சாய்ஸ் தான். இதுல வந்து நான் மாற்று கருத்தே இல்லை, இது கூட எடுத்துட்டு போலாம். ஆனா வந்து பிரசாந்த் வீர் உட்கார்வாரான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நீ சொல்ற ஓகே, அகில் ஹுசேன் கரெக்டா தான் பவர் பிளேல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெத் பவுலிங்ல மார்ட் ஹென்றி இல்லாம நேத்தன் எலிஸ், அன்சுல் கம்போஸ் ஒரு ரிஸ்க் தான், பட் ஓகே நல்லா இருக்கு. லைனா பார்க்கும்போது பேட்டிங் எபிலிட்டி இன்னுமே பேட்டிங் லைனர் நல்லா இருக்கு அப்படின்றப்போ இது நான் ஓகே சொல்லுவேன். நல்லா தான் இருக்கு இதுவும். பட் எடுத்துட்டு போவாங்களான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் ஆட வைக்கிறீங்க, அவ்வளவுதான். நீ சொன்ன லைன் அப்படி ருத்ராஜ் கூட நம்பர் 3 நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கல. அதுதான் சொல்றேன், வேற வழி இல்ல, அவர் அங்கதான் ஆட போறாரு போல. ஏன் யாரு அவர் மனசுல போயிட்டு நீ நம்பர் 3 ஆடுன்னு சொல்லி போர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டாரு. என்னவோ காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. அவர் இந்தியா டீம் போனோம்னா அவருக்கு ஆசை. அவர் அப்பயே பார்த்து வச்சிட்டாரு. என்ன எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் அப்படின்னு போயினே சுப்மன் கில் நம்பர் 3 இப்ப கண்டிப்பா ஆடுவாரா அப்ப இந்தியா டீம்ல? அவரு T20ல கிடைக்கும் இடம். தலைவன் வந்து கொக்கி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல, பாப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம், தலைவன் வந்து விக்கெட் கீப்பிங் நல்லா கொஞ்சம் கத்துக்கிட்டு சஞ்சு சாம்சன் கிட்டே வந்து போட்டி போடலாம். நீயா நான் பாத்துருவோமாடா, ஓப்பனிங் வரியாடா, ஒத்த வரியாடா அப்படின்னு சொல்லி. வாட் எவருங்க, இதுதான் வந்து எனக்கு வந்து பிளேயிங் டோலா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் வந்து 2 லைனை போட்டு வச்சிருக்கோம். சோ எப்படி எடுத்துட்டு போவாங்க, காம்பினேஷனை வந்து சிஎஸ்கே எப்படி பிடிக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். லைக் வந்து ரொம்ப ஹிப்போகிரிட்டிக்கலா மொக்கையா எடுத்துட்டாங்க, கேவலமா எடுத்துட்டாங்க சொல்ல விரும்பல. டெத் பவுலிங்ல இப்பவுமே அந்த ஜக்காரி ஃபோக்ஸ்ன்ற ஒரு கேள்வி ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து அம்மான் ஹக்கீம் கான் ஸ்டார்டிங்லேயே 40 lakhs கொடுத்து எடுத்தாங்க. அது வந்து ஐ திங்க் செகண்ட் பிக்கோ தேர்ட் பிக்கோ அம்மான் ஹக்கீம் கான் எடுத்தாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அம்மான் ஹக்கீம் கானுக்கு அப்பவே எடுக்காம கொஞ்சம் காசை வந்து சேர்த்து வச்சு அந்த ஸ்டார்டிங்கும் சேர்த்து வச்சு எண்ட்ல வந்து வேற யாருன்னா இப்ப சிவம் மாவியோ இல்லைன்னா வந்து சத்யநாராயண ராஜு வந்து அன்சோல்டா தான் போனாரு, ஆகாஷ் மத்தோ அன்சோல்டா போனாரு. இந்த மாதிரி ஒரு பவுலர் எடுத்து வச்சிருந்திருக்கலாம், மேபி ஒரு அன்சுல் கம்போஜுக்கு பேக்கப் மாதிரி. எனக்கு ராமகிருஷ்ணா கோஸ்க்கு ஒரு பேக்கப்பா அப்படி இருந்தா ஐ திங்க் ராஜவர்தன் அங்கர்கேக்கர் கூட அவங்க போயிருந்திருக்கலாம் என்னோட ஒப்பீனியன்ல. அவருமே வந்து நல்லா போட்டார் சையத் முஸ்தக் அலி டிராஃபில, நல்ல ஒரு பேட்டிங் ஹேண்டும் கொடுப்பாரு. அப்படின்றப்போ சிஎஸ்கேல இருந்திருக்காரு, அப்படின்றப்போ எடுத்து இருந்திருக்கலாம். ஏன் வந்து அம்மான் ஹக்கீம் கான் தெரியல. ஓகே, ஏதோ வந்து பாண்டிச்சேரியில இருந்து ஸ்கோர் பண்ணி பாத்துருக்காங்க போல. ஓகே, அந்த ஒரு விஷயம் இடிச்சது. ராகுல் சாருக்கு 5.2 crores லைட்டா இடிச்சது. ஐ கேன் கெட் வேர் தேர் கமிங். நூர் அகமது விளையாடலன்னா ஒரு பேக்கப்பா எடுத்திருப்பாங்க, ஓகே தான். பட் அப்படியே இருந்தாலும் ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு எங்க டீம்ல. ஸ்ரேயாஸ் கோபால நாங்க கணக்கிலே சேர்க்கல, ராகுல் சார கணக்கிலே சேர்க்கல. நூர் அகமது ஆடினார்னா இவங்க ஆட மாட்டாங்க. நூர் அகமது ஆடலன்னா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் ஆடுவாங்க. இதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரி, இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கட்டும். குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்றது அந்த ப்ரெடிக்ஷனை நாங்க இப்ப சொல்லல, டிசி சொல்லிட்டு கடைசியில வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா. ஏன்னா இப்ப என்ன சொன்னாலும் வந்து ரிவீல் ஆகிடும் கடைசி டீம் வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதனால 2 சேர்த்தே சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி ஹரி சொல்லுவோம். டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட அடிஷன்ஸ் பாத்துருமா வருது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேயர் இன் தி ஆக்ஷன் டேவிட் மில்லரை வந்து சைன் பண்ணாங்க. பேஸ் பிரைஸ் 2 கோடிக்கு எடுத்தாங்க. ஒரு ஸ்டீல் நாங்க சொல்லியிருந்தோம், ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுங்க. ஏன்னா டேவிட் மில்லர் அப்கோர்ஸ் ஃபேக் அண்ட் டோன் கெரியர்ல இருக்காரு, பெருசா வந்து அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் டேவிட் மில்லர் இஸ் ஸ்டில் அ டெட்லி டேவிட் மில்லர். நம்ம அது இந்தியா சீரிஸ்லயே பார்த்தோம்.
வந்து ஒரு மேட்ச்ல வந்து எண்ட்ல பெற்று வெள்ளாச்சி எடுத்தாரு. ஸோ அந்த டேவிட் மில்லரை 2 crores உண்மையிலேயே ஒரு ஸ்டீல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஒரு பேக்கப் ஓப்பனரா இல்ல வந்து மெயின் ஓப்பனரா நமக்கு தெரியல, பட் எடுத்திருக்காங்க. 10 நிசாங்கா வெஸ்ட் ஒரு டீம் எடுப்பாங்களா அப்படின்றப்போ டெல்லி வந்துகிட்டு நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. நாங்க அதை பிடிக் பண்ணிருந்தோம். அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சுவலி டக்கெட் நாங்க சொல்லியிருந்தோம், டக்கெட் நிசாங்கா மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து டெல்லி போறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. போனாங்க, எடுத்தாங்க ஒரு ஓப்பனரா. போன வருஷம் அவங்களுக்கு டுப்ளசி அண்ட் ஜேக் பேசன் மேக்கருக்கு இருந்தாங்க. அதுக்கு பதிலா இந்த வருஷம் வந்து பென் டக்கெட் அண்ட் 10 நிசாங்கா எடுத்திருக்கீங்க. எஸ், அதுக்கப்புறம் இவங்களோட மேஜர் பை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேயர், நான் ரொம்ப ஹைப் பண்ண ஒரு பிளேயர், கண்டிப்பா போகணும் ப்ரோ, எல்லா டீம்ஸும் கண்டிப்பா ஒரு 5 கோடி போவார் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுலேயே வந்து இவர் ஒருத்தர் தான் 5 கோடிக்கு மேல போய் ஒரு 8.5 கோடி கொடுத்து எடுத்தாங்க. எஸ், none other than அக்யூப் நபிதார் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். he can bowl in the power play, can swing the ball both the ways. 135 போடுவாரு. அது மட்டும் இல்லாம டெத் பவுலிங்ல யார்கரை வந்து நெயில் பண்ணுவாரு. ஆல்ரெடி 2 மேட்ச் ஐர் முஸ்தக் அலி டிராஃபில வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்காக பவுலிங் டெத் பவுலிங் போட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்றப்போ அமேசிங் பிக் பை டெல்லி கேபிட்டல்ஸ். இதை தாண்டி வந்து லுங்கி சனி எங்கிடி வந்து அவங்க பேஸ் பிரைஸ்ல வந்து எடுத்தாங்க 2 crores டு கிவ் அ பேக்கப் ஃபார் துஷ்மந்தா சமீரா அண்ட் மிச்சல் ஸ்டார்க். அதுக்கு வந்து ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. மீன்வைல் கைல் ஜேமிசனை கடைசி பிக்கா எடுத்தாங்க ஒரு பேக்கப்பா. ஒன்ஸ் அகைன் அவங்க எங்க யூஸ் பண்ணுவாங்கன்ற தெரியல, பட் எடுத்து வச்சிருக்காங்க. பிருத்வி ஷா வந்து கடைசியில எடுத்தாங்க. ஜேமிசனுக்கு முன்னாடி ஒரு பேஸ் பிரைஸ் 75 lakhs வந்து அவர் எடுத்தாங்க. அண்ட் இன்னும் ஒரே ஒரு பிக்கு சாயில் பராக் அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல ஈகிள் நாசிக் டைட்டன்ஸ்ல நம்பர் 3 ஆடினாரு. செம்மையான எக்ஸ்ப்ளோசிவான பேட்டருங்க. ஏரி வந்து சொல்லிட்டு நம்ம சர்ஃப்ராஸ் கான் சிஎஸ்கேக்கு பாக்குறோம்ல, டிபிக்கலா அதே மாதிரி ஒரு பிளேயருங்க. ஆக்சுவலி உருவில் பட்டேல், இன்னும் சொல்லணும், உருவில் பட்டேல் மாதிரியான பிளேயர், யோசிக்கவே மாட்டாரு, இறங்கி போய் அடிப்பாரு, சுத்துவாரு, டிஃபரெண்டான ஒரு அப்ரோச் கொடுப்பாரு இங்க இருக்கிற டெல்லி பேட்டர்ஸ்க்கு. நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி இந்தியன் பேட்டர்ஸ் வாட்ச் அவுட் பண்ணலாம், சாயில் பரக் பேர் நான் சொல்லியிருந்தேன். சோ அது ஒரு ஆப்ஷனா வந்து ஆட் ஆன் ஆயிருக்காரு. இதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷத்தோட அடிஷன்ஸ். ஸோ லைன் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணோம், ஆக்சுவலி 2 விஷயம் மென்ஷன் பண்ணோம். இந்த டீம் மட்டும் தான் நீங்க வந்து ஃபாரின் பிளேயரை வந்து ஆட வச்சு ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லவே இல்லைங்க. அதாவது வந்து 2 ஃபாரின் பிளேயர் எடுத்துட்டு போனாலே இந்த டீம் வந்து வேற லெவல் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம். அண்ட் செகண்ட், நிறைய பேர் வந்து KL ராகுல் நம்பர் 4 ஃபயர் விட்டு இருக்கீங்க. நான் நிறைய இடத்துல பாத்துட்டேன் KL ராகுல் நம்பர் 4 போட்டுருக்காங்க. பட் என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ல KL ராகுல் ஓப்பனிங் தான் ஆடி ஆகணும். ருத்ராஜ் கேக்வாட் சொன்னா அதே ரீசன் தான். இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அவுட் தேர். நம்ம போன சீசனே பார்த்தோம், குஜராத் டைட்டன்ஸ் அகைன்ஸ்ட் நினைக்கிறேன் ஒரு செஞ்சுரி நடிச்சிருப்பாரு டுவர்ட்ஸ் தி பேக் அண்ட். ஆமா, குஜராத் அகைன்ஸ்ட் தான் தோத்துருவாங்க டெல்லி. பட் எனிவே அந்த டாப் ஆர்டர்ல KL ராகுல் கண்டிப்பா ஆடியே ஆகணும். இதான் வந்து விளையாடாத ஒரு மேட்ச் வந்து விளையாடி இருப்பாரு ஓப்பனிங். ஆமா, ஆக்சுவலி ஆடி இருப்பாரு KL ராகுல். போன சீசன்ல ஒரு 5-6 மேட்ச் ஓப்பனிங் ஆடி இருப்பாரு, நல்லாவே ஆடினாரு. ஆக்சுவலி அது KL ராகுல் எல்லா பொசிஷன்லயும் ஆடினாரு. போன சீசன்ல 3ல ஆடினாரு, 4ல ஆடினாரு. பட் என்னுடைய டேக் ஓப்பனிங் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் அப்மே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உன்னோட லைன் அப் சொல்லு ஃபர்ஸ்ட், நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ற? ஆக்சுவலி என்னோட லைன் அப்ல பாத்தீங்கன்னா, நான் அப்கோர்ஸ் KL ராகுல் ஓப்பனிங் அலாங் வித் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் விளையாட வைப்பாங்க. பென் டக்கெட் ஆர் நிசாங்கா. பென் டக்கெட் விளையாட வைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனுக்காக. அண்ட் எனக்கு அபிஷேக் புரலும் ஒன் டவுட்ல ஆட வைக்கணும், பட் எங்க விளையாட வைக்கிறதுனே தெரியல. சோ அபிஷேக் புரல நான் வந்து ஸ்லாஷ் போட்டு வச்சுக்கிறேன். இப் டக்கெட் ஃபெயில்ஸ், நிசாங்காவுமே சரியான ஃபார்ம்ல இல்லைன்னா அபிஷேக் புரலே தாராளமா ஒரு இந்தியன் பிளேயரே விளையாட வைக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு ஒரு கேபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர் தான் அவரு. ஒன் டவுன் வந்து கருண் நாயர் ஆர் நிதிஷ் ராணா நான் சொல்லுவேன். பிகாஸ் நிதிஷ் ராணா வந்து மெயின் பிளேயரா ஆட வைக்கிறதுக்குலாம் இங்க இடம் கிடையாது. சோ கருண் நாயரை விளையாட வச்சுட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நிதிஷ் ராணா. 2 டவுன்ல வந்து அக்ஷர் பட்டேல் நம்ம பார்த்தோம் ரீசென்ட் டைம்ஸ்லயே வந்து அவர் நல்லா ப்ரமோட் பண்ணி மேல அப் த ஆர்டர் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. கேப்டனுமே அவர் தான். ஸோ நல்லா 2 டவுன் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்பர் 5ல வந்து த்ரிஸ்டான் ஸ்டப், நம்பர் 6ல டேவிட் மில்லர், LSGக்கு முன்னாடியே நம்பர் 6ல இருந்தார் அவரு. நம்பர் 7ல ஆஸ் யூசுவல் அசுதோஷ் சர்மா, நம்பர் 8ல வந்து விப்ராஜ் நிகம், அண்ட் நம்பர் 9ல வந்து மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10ல வந்து அக்யூப் நபிதார ஒரு மெயின் டெத் பவுலரா வந்து விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆன் பண்றேன். நம்பர் 11ல வந்து குல்தீப் யாதவ், நம்பர் 12 அதாவது இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நட்டு ஆர் முகேஷ் குமார். நட்டு வந்து ஒரு சீசன் விளையாடல, அதுக்கு முன்னாடியே வந்து மேட்சஸ் சரியா விளையாடுறது இல்லை, நடுவில் ஒரு பெரிய கேப். நட்டு வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அதுவும் இல்லாம இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லா மேட்சஸும் விளையாட முடியுமான்னு தெரியல. ஸோ நட்டு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ல வச்சுட்டு தான் முகேஷ் குமார் வந்து வச்சிருக்கேன். 2 பேர்ல யார் விளையாடுனாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான், நல்ல டெத் பவுலர்ஸ்னே சொல்லலாம். ஸோ முகேஷ் குமார் ஆர் நட்டு அலாங் வித் அக்யூப் நபிதார் தான் வந்து டெத்ல வந்து செயல்பட போறாங்க. அண்ட் பவர் பிளேல பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அக்யூப் நபிதார் அங்கேயே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஸோ வந்து ஓவரால் டீம் லுக்ஸ் ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ்னு சொல்லலாம். ஃபாரின் பிளேயர்ஸ் டிபெண்டன்சி கம்மியா இருக்கு. இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் இந்தியன் பவுலர்ஸ் வந்து பேக்கப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த டீமுக்கு வந்து நல்ல டீம்னே ரேட் பண்ணலாம். ஆக்சுவலி நீ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இதுல? இல்ல, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் போட்டு இந்த லைன் அப் எட்டி கட்டி பாத்தியான்னு தோணுது. ஏன்னா நீ அக்யூப் நபிதார் சொல்லணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. முகேஷ் குமார், நட்ராஜன் 2 பேரும் ஆட வைப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்யூப் நபிதார் ஆட வைக்கணும். நீ சொன்ன ரீசன் தான், பவர் பிளேல போடுவாரு. டெத் பவுலிங்ல அக்யூப் நபிதார் ஆட வைக்கிறது அவரோட பிரெசிஷன். அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல கரெக்டா நெயில் பண்ணுவாரு. இன்னொன்னு வந்து ஒரு நியூ பவுலர் விளையாட வைக்கலாமே, எதுக்கு அதை வந்து மிஸ் அவுட் பண்ணணும்? பிரைட்ல இருக்கும் போதே அவர் யூஸ் பண்ணா இந்த சீசனே வந்து நல்ல ஒரு பீக்ல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் அக்யூப் நபிதார உடனே விளையாட வச்சிடணும் அப்படின்னு சொல்றது. பேட்டிங் கொடுப்பாரு ஆக்சுவலி, நல்ல ஒரு பேட்டிங்மே ஒரு ஹேண்ட் பட் அவர் நம்ப முடியாது. ஓகே, பட் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம்.
ஆமா, நீ சொன்ன லைனப் 100% ஒத்துமை. ஆக்சுவலி இதே தான் நானும் போட்டு வச்சிருந்தேன். இதுல ஒரு சின்ன சேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு வேரியேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி ஓப்பனிங் அவங்க வந்து கேஎல் ராகுல் ஒரு எண்டு, இன்னொரு எண்ட்ல வந்து டக்கெட், நிசாங்கா ஆர் அபிஷேக் பொருள் நீ சொல்ல எக்ஸாக்டா நான் ஒத்துப்பேன். அதே மாதிரி தான் வந்து ஒன் டவுன்லயும் கருண் நாயர் ஆர் நிதிஷ் ராணா. இதுல வந்து இங்கேயும் ஸ்லாஷ் அபிஷேக் பொரியல் நான் வச்சுப்பேன். ஒருவேளை வந்து அவங்க அபிஷேக் பொருள் ஆட வச்சு ஆகணும் அப்படின்னா நம்பர் 3ல வந்து அபிஷேக் பொருள் ஆட வைப்பேன். லைக் டாப்ல டக்கெட் ராகுல், நம்பர் 3ல அபிஷேக் பொருள் கூட ஆட வைக்கலாம். அபிஷேக் பொருளை கன்ஃபார்மா விளையாட வச்சே ஆகணும். எங்க விளையாட வைக்கிறதுன்னு தான் ஐடியா இல்ல, பிகாஸ் அவ்வளவு பேக்டப்பா இருக்கு டீம். இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணுனா, மில்லர் ஒரு பொசிஷன் அவர் வந்து ஒரு பார்க்க ஒரு 3-4 மேட்ச் நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். போன சீசனே நம்ம பார்த்தோம், லக்னோக்கு அவர் பெருசாலாம் அடிக்கல. ஆக்சுவலி வந்து அப்துல் சமாத் தான் அந்த மெஜாரிட்டி ஆஃப் ரன்ஸ் அடிச்சாரு எண்ட்ல. அப்படி இருக்கிறப்போ மில்லர் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சாரு. நான் கண்ணை மூடிட்டு அவர் தூக்கிட்டு சமீர் ரிஸ்வி ஆட வைப்பேன். ஸ்டப்ஸை வந்து 1 டவுன் டிமோட் பண்ணிட்டு ரிஸ்வி அட் நம்பர் 5. ஐரி ரேட்ஸ் சமீர் ரிஸ்வி அன்டவுட்டட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து ஆக்சுவலி இந்த லைனப் ரெடி பண்ணும்போது என்னடா எப்படா அவர் வெளியே உட்கார வைக்கிறதுன்னு யோசிச்சு வேற வழி இல்லாம மில்லர் எடுத்து வச்சிருக்கேன். பட் அகைன் ஒரு 3 மேட்ச் பார்ப்பேன், இல்லைன்னா வந்து ஆட வைப்பேன். இப்படி ஆட வைக்கும் போது என்னால ஃபாஸ்ட் பவுலிங்லயுமே வந்து ஒரு ஃபார்னர் எடுத்துட்டு வர முடியும். சோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விப்ராஜ் நிகம் வந்து தேவைப்பட மாட்டாரு. அப்படி இல்லைன்னா வந்து முகேஷ் குமார், நட்ராஜன், அக்யூப் நபிதார் இந்த 3 பேர்ல வந்து ஒருத்தர் எடுத்து வந்து நீங்க டீம் விட்டு வைக்கவே முடியாது. பிகாஸ் அவருக்கு இருக்கிற அந்த பினிஷிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஒரு நல்ல ஸ்பின்னிங் ஆப்ஷன் அவரு. ஓகே தான், இல்லன்னு சொல்ல. பட் அவர் ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா இந்த சீசன் கொஞ்சம் சைடு முசைகளில் அடி வாங்கினாரு பவுலிங்ல. ஆக்சுவலி போன ஐபிஎல்லுமே வந்து அவர் ரொம்ப திடீர்னு பார்த்தோன்னா வந்து பிரைம் ஷேன்வான் மாதிரி போட்டாரு. திடீர்னு வந்து பார்த்தோன்னா போன சீசன் ரவி பிஷ்ணாய் மாதிரி போட்டாரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு மேட்ச்ல பயங்கரமா அடி வாங்கினாரு. சில மேட்ச்லாம் எக்கனாமி ரேட்மே ஐ திங்க் 9.5 அது வச்சிருந்தாரு போன வருஷம். ஓகே, ஒரு நானா இருந்தா எடுத்துட்டு போவேன். பட் எல்லா பிச்சிலுமே வந்து விப்ராஜ் நிகம் எடுத்துட்டு போவியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால அண்ட் வந்து உனக்கு ஸ்பின்னர்ஸ் அங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்படல. அண்ட் பினிஷர்ஸ் உனக்கு வந்து பேக்டப்பா இருக்காங்க, அஷ்டோ சர்மா. சோ அதனால வந்து நீ வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸ் வேற இருக்காரு அந்த இடத்துல. நான் ஜேமிசன் ஆட வைப்பேன். ஜேமிசன் இஸ் ஆல்சோ வெரி குட் வித் பேட். அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் பேட்டிங் இருக்கும். சோ இவர் பவர் பிளேலயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ் நல்லா போடுவார் ஜேமிசன் அப்படின்றப்போ சூப்பரான அடிஷனா இருக்கும். சோ ஒருவேளை மில்லர் இவங்க ஆட வைக்காம சமீர் ரிஸ்வி ஆட வச்சாங்கன்னா அப்போ வந்து ஜேமிசனை வந்து நான் ஆட வைப்பேன், ரிப்ளேசிங் விப்ராஜ் நிகம். ஆர் இப்ப விப்ராஜ் நிகமும் தேவை அப்படின்னா ப்ராபப்ளி அக்யூப் நபிதாரை கூட நான் தூக்குவேன். ஏன்னா ஜேமிசன் கிடைச்சாரு, நல்ல ஆப்ஷன் தான். சோ அதான் இல்ல ஸ்பாயில் ஃபார் சாய்ஸஸ்ங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை. லைக் எக்கச்சக்க பிளேயர்ஸ், எக்கச்சக்க பேக்கப்ஸ், சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க பேக்கப்ஸ் எல்லாத்தையும். சோ ஹையா ரேட் பண்ணுவேன் இந்த டீம். ஓகே, கமிங் டு ப்ரெடிக்ஷன். குவாலிஃபை ஆவாங்களா சிஎஸ்கே டெல்லி? இதுல யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு இந்த 2 டீமுமே குவாலிஃபை ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி 3 டீம் வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன் கரெக்டா. ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்ல ஜிடி வந்து வச்சிருக்கேன், இன்னொரு டீமும் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஜிடி டிசி இந்த 2 டீமுமே அடிஷனா வரதுனால நான் 5 டீம்ஸ் வந்து வச்சிருக்கேன் மைண்ட்ல. சோ நீங்க என்ன சொல்றேன்னா மும்பை, ஆர்சிபி, சிஎஸ்கே கன்ஃபார்ம், 4th டீம் வந்து டிசி ஆர் ஜிடி அப்படின்ற மாதிரி சொல்றேன் கரெக்டா? அந்த மாதிரிதான் இருக்கும் மோஸ்டா. நான் வந்து லைட்டா மாறுபடுறேன். என்னோட ஒப்பீனியன்ல டிசி வந்து போன வருஷம் நான் பஞ்சாபுக்கு கொடுத்த அந்த ஒரு பதவியை வந்து கொடுக்குறேன். டாப் 2ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் போவாங்க, கப்படிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ். சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி 5th டீமா நான் வைக்கிறேன். சோ என்னுடைய 5th டீம் நான் கண்டிப்பா குவாலிஃபை ஆகும்னு சொல்ற 3 டீம் பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். 4வதா வந்து ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே அப்படின்னு சொல்றேன். ஆர்சிபி எனக்கு எஸ் தயால் இல்லாத ஒரு ஆர்சிபி எனக்கு இப்பவுமே வந்து கொஞ்சம் அடி வாங்குவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் மத்தபடி லைனப் எல்லாம் சூப்பரா இருக்குன்றதுனால எனக்கு ஒரு டவுட். அண்ட் சிஎஸ்கே அவங்க காம்பினேஷனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க, டைட்டில் கண்டென்டர்ஸ் ஃபார் ஷியோர். சோ நான் இங்க ஒரு போல்டான ப்ரெடிக்ஷன் வைக்கிறேன். ஒன்னு இந்த சீசன்ல நியூ வின்னர்ஸ் வருவாங்க, அப்படி இல்ல அப்படின்னா ஒரு டீம் வந்து 6th தடவை கப் அடிக்கும். அதாவது ஒன்னு பஞ்சாப் இல்ல டெல்லி இல்ல லக்னோ ஜெயிப்பாங்க. லக்னோ விட்டுருங்க, பஞ்சாப்ல டெல்லி ஜெயிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மும்பை ஆர் சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். தெர் இஸ் நோ இன் பிட்வீன். வேற எந்த டீமும் வந்து நல்லா ஜெயிக்காதுன்றது என்னுடைய ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன். ஓகேங்க, இப்போதைக்கு நாங்க வந்து ஆன் பேப்பர்ல இருக்க பிளேயர்ஸ் வச்சு இந்த டீம்லாம் வந்து குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருக்கோம், ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் மிட் சீசன்ல வந்து டீமோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிளேயர்ஸோட ஃபார்ம், அவங்களோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் எப்படி மாறுது அதெல்லாம் பார்த்துட்டு எங்க ஒப்பீனியனும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் வந்து நாங்கள் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இந்த டீம்ஸ்ல வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எந்த டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க, இந்த டீம் வின்னரே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கூட அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் பேக் டு பேக் போட்டுட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.